இரவு நேர உணவு விடுதிகளில் சோதனை, சௌமியா அன்புமணி வற்புறுத்தல். இரவு நேர உணவகங்களை சோதனை செய்ய வேண்டும், அங்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சௌமியா அன்புமணி கூறியுள்ளார். சென்னை அடுத்த பல்லாவரம் அறிஞர் அண்ணா கண்டோன்மெண்ட் அரசு பள்ளியில் பசுமை தாயகம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் பசுமை தாயகம் தலைவரும் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினருமான முனைவர் சௌமியா அன்புமணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு புங்கை, வேம்பு, கொய்யா, நாவல் போன்ற மரக்கன்றுகளை வழங்கி பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளையும் மாணவர்களோடு இணைந்து நட்டார். அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னதாக மாணவர்களிடையே உரையாற்றிய சௌமியா அன்புமணி புவி வெப்பமயமாதல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசடைதல் குறித்து எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு நிலத்தடி நீர் மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்பதன் அவசியம் மற்றும் மரம் நடுதலின் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், கடந்த 150 ஆண்டுகளில் சராசரி புவி வெப்பமாக இருந்த 14 டிகிரி வெப்பம் தற்போது 15.1 டிகிரி சென்டிகிரேட்டாக அதிகரித்துள்ளதால் பல பேரிடர்கள் ஏற்படுவதாகவும் தெரிவித்த அவர், இதனால் மாணவர்களுக்கு நிலத்தடி நீர் பாதுகாப்பதன் அவசியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஒழுக்கம் போன்றவற்றை எடுத்துரைத்திருப்பதாகவும் தெரிவித்த அவர், இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஆண்டாக அமையும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். மேலும் எல்னினோ பிரச்சினையை முன்னிட்டு திட்டமிடப்பட்டுள்ள காலநிலை பாதுகாப்பு நடவடிக்கை திட்டத்தை செம்மைப்படுத்த வேண்டும் என்றும், அந்த திட்டத்தில் காற்று மாசு, ஒலி மாசு ஆகியவை குறித்து குறிப்பிடவில்லை என்றும், சென்னை முழுவதும் காற்றில் அதிக துகள்கள் நிறைந்து பெரும் மாசடைந்துள்ளதால் காலநிலை பாதுகாப்பு நடவடிக்கை திட்டத்தில் அவற்றையும் கருத்தில் கொண்டு செம்மைப்படுத்த வேண்டும் என்றார். மேலும் இரவு பணி போன்ற காரணங்களால் மக்கள் நள்ளிரவில் கூட கடைகளில் உணவு உண்ணும் நிலை உள்ள நிலையில் இரவு நேர உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டிகளில் உள்ள உணவுப் பொருட்களின் தரத்தை ஆய்வு செய்து மக்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றார். அதேபோல் விவசாய கூட்டுறவு கடன் 2000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் 20,000 கோடிக்கு தள்ளுபடி செய்திருந்தால் விவசாயிகள் மகிழ்ந்திருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஜூன் 5 இன்று உலக சுற்றுச்சூழல் நாள். இந்த நாளை பசுமை தாயகமும் அரிமா சங்கமும் இணைந்து பல்லாவரத்தில் உள்ள சிறப்புமிகு கேண்டோன்மெண்ட் பள்ளியில் இங்கு நாங்கள் மாணவ செல்வங்களுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பள்ளி இலவச கல்வி மட்டுமல்ல, தரமான கல்வியை வழங்கக்கூடிய கேண்டோன்மெண்ட் பள்ளி மற்றும் விளையாட்டு பயிற்சிக்கு முக்கியத்துவம் மற்றும் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம், அதே சமயம் தற்காப்பு கலை பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல பள்ளி. இந்த பள்ளியில் நாங்கள் இன்றைக்கு சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் பழ மரக்கன்றுகள், பழ வகை கொய்யா, நெல்லி, அதே போல் பூ மரக்கன்றுகள், செம்பருத்தி, மல்லிப்பூ போன்ற மரக்கன்றுகள் எல்லாம் கொடுத்து அவர்களை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு செய்திகளை சொன்னோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் பற்றிய விஷயங்களை எடுத்து சொல்லியிருந்தோம். எப்படி 14 டிகிரி சென்டிகிரேட் தான் இருந்தது இந்த உலகம், அதாவது மீன் டெம்பரேச்சர், அதாவது ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்பது கடைசியில் இப்போ நம்மளுடைய 150 வருடங்களில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய மனித வளம், தொழில் வளம் பெருக பெருக இந்த சுற்றுச்சூழல் என்பது 15.1 டிகிரியாக அதிகரித்து விட்டுது. அதனால குளோபல் வார்மிங், அதாவது சூடாயிடுச்சு. அதனால ஏற்படக்கூடிய சூப்பர் ஃப்ளட்ஸ், அதிகமான மழை, அதிகமான வெப்பம், கொடுமையான சைக்ளோன், அந்த காற்று போன்ற விஷயங்கள்லாம் அடிக்கடி நடக்குது. வரலாறு காணாத வெப்பம்னு சொல்கிறோம். அதெல்லாம் நடப்பதற்கு காரணம் காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல், இதெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தோம். அதே சமயம் நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை எடுத்து சொல்லியிருந்தோம். உலகம் பார்த்தீங்கன்னா 70% உப்பு நீர், கடல் நீரால் சூழப்பட்டது, மிச்சம் 30% நிலம். அந்த 30% நிலத்தில் குடிக்கிற தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 1% மிச்ச நல்ல நீரெல்லாம் அது ஐஸ் கட்டியாகவும் பனிமலைகளாகவும் நம்மளுடைய உலகத்தில் இருக்குதே தவிர, கிணறு, ஏரி, குளங்கள், அது போன்ற இடத்துல ஆறுகள்லாம் இருக்கக்கூடிய நீர் 1% கம்மி. அதை பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தோம். அதே சமயம் சுற்றுச்சூழல் மட்டுமல்ல, அதே சமயம் அவர்களுடைய ஒழுக்கம் பற்றியும், நல்லா படிக்கணும், விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் போன்ற விஷயங்களையும், ஒழுக்கமாக வளர வேண்டும் போன்ற விஷயங்களை எல்லாமே இந்த சுற்றுச்சூழல் நாளில் அவர்களுக்கு நாங்கள் செய்திகளாக சொல்லியிருந்தோம். இந்த ஆண்டு சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு ஆண்டாக அமையும் என்பதில் நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நன்றி. பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு வேண்டுகோள்?
இப்போ பார்த்தீங்கன்னா எல்னினோ போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான்னு கொடுத்துருக்குறாங்க, ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் தமிழ்நாடுக்கும் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் போன்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதை செம்மைப்படுத்த வேண்டும். அதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில விஷயங்கள நாய்ஸ் பொல்யூஷன் பற்றிலாம் ஒரு இடத்துல இல்லவே இல்லை. சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான்ல வந்து நாய்ஸ் பொல்யூஷன், அதாவது சத்தம், அந்த விஷயங்களை பற்றி அதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம். அதே போல் ஏர் பொல்யூஷன், அதாவது துகள் அதிகமாக இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா சென்னை தான். அதை நீங்கள் டி நகர் போன்ற ஏரியாலலாம் அந்த தூள், அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம்னா அது நம்மளுடைய சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய பல தெருக்கள். இப்போ அதையெல்லாம் எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம். ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் பற்றி பேசிட்டோம். அதே சமயம் மழைநீர் சேகரிப்பு பற்றி எல்லாம் சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் பார்க்கணும். தண்ணீர் பிரச்சனை மட்டுமில்லை, காற்று பிரச்சனை மட்டுமில்லை, இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸு, ஸ்மோக்கு, டிராஃபிக்கால ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் போன்ற போக்குவரத்து பிரச்சனைகள், இது எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு ஆக்ஷன் பிளான். அந்த ஆக்ஷன் பிளானை ஒரு காம்ப்ரிஹென்சிவாக எல்லாமே இருக்கணும். அதில் அந்த விஷயத்தை எல்லாம் வந்து சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளானில் மட்டுமில்லை, தமிழ்நாடுக்கு ஒரு கிளைமேட் ஆக்ஷன் பிளானை வெளியிட்டு அதை கொண்டு செல்ல வேண்டும். சுற்றுச்சூழலில் உங்களுடைய பணி மிக சிறப்பானது. இப்போ பொதுவாக சென்னை போன்ற பெரிய நகரங்களில் இரவு உணவு, அதாவது அன்டைமில் இந்த ஃபுட்டு சாப்பிட்றது ஒரு கலாச்சாரமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இரவு ஒரு 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் போய் எல்லா கடையிலையும் சாப்பிட்றது, அதே மாதிரி ஒரு கல்ச்சர் வளர்ந்துட்டு இருக்கு. இதனால் வந்து உடல்நல பாதிப்பு, மனநல பாதிப்பு, நிறைய பிரச்சனைகள் வருதுன்றாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி இந்த இரவு உணவுகள் வந்து இந்த ஐடி கம்பெனினா அந்த ஐடி கம்பெனி கேம்பஸ்குள்ளேயே இருக்கணும், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அது உள்ளே இருக்கணும். மற்றபடி இந்த எல்லா இடங்கள்லயும் இந்த ஃபுட் கலாச்சாரத்தை கொண்டு வந்து இரவு உணவு என்பது நடுராத்திரி நீங்க வர்றது, ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையில தொழில் இப்ப அப்படி ஆயிடுச்சு. பாதி பேர் தான் காலையில 9லேருந்து 6 மணிக்கு வேலைக்கு போறாங்க. மிச்ச பாதி பேர் அந்த 6 மணிலேருந்து மறுநாள் காலையில வர. ஏன்னா அது மாதிரி ஒரு நம்மளுடைய அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா இரவுல தான் அவங்க பணி செய்யறாங்க. அதனாலதான் நிறைய நோய்களும் வருது. உடம்பு உடல் பருமன் என்ற நோய் வருது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கமின்மை போன்ற நோய்கள். அப்புறம் ஒரே சேர்லயே உக்காந்துருப்பாங்க. அப்போ வந்து அந்த பேக்கு, அதாவது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு, அந்த முதுகெலும்பு, உட்காரதுல பிரச்சனை, எல்லாருக்கும் அந்த நோய் உடல் நல பாதிப்பும் இருக்கிறது. அதே சமயம் அந்த உணவு பிரச்சனையை நீங்க சொல்றீங்க. இது என்னன்னா இப்போ அவசியத்துக்கு தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க எல்லாருமே உள்ள சாப்பிட மாட்டாங்க, ஒரு சிலர் வெளியில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இரவு பார்த்தீங்கன்னா ரோடு போடுறவங்கலாம் ராத்திரி தான் வேலை செய்வாங்க. நீங்க டிராபிக் லைன்ல நீங்க அந்த வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்கல்ல, அவங்க எப்ப வேலை செய்யறாங்க? நடுராத்திரி தான் வேலை செய்வாங்க. காலைல வேலை செஞ்சா நீங்க சத்தம் போடுவீங்க, என்னடா நாங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது நடுவுல வந்து பாதி நிறுத்திட்டீங்களே, நாங்க ராங் சைட்ல தான் போகணுமான்னு கேட்பீங்க. அப்ப அந்த மாதிரி இரவு வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த சமயம் தேவைப்படுகிற அந்த தேநீரையோ, அவர்களுக்கு தேவைப்படுகிற அந்த சில உணவையோ அந்த சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஹுட் உணவகங்கள் தான் கொடுக்குறாங்க. கேல்கட்டால இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. அதுல எப்படின்னா இந்த மாதிரி தரப்படும், அதாவது அந்த நீங்க ஜங்க் ஃபுட்னு சொல்லுவீங்க, ஆனா அந்த வெளியில குட்டி குட்டியா நடமாடும் அந்த உணவகங்கள்லாம் எவ்வளவு தரமாக அதை கொடுக்குறாங்கன்றத செக் பண்ணாங்க. எவ்வளவு தரமான உணவுகளை அவங்க கொடுக்குறாங்க, சுத்தமான உணவுகளை கொடுக்குறாங்க, கலப்படம் இல்லாத உணவுகளை கொடுக்குறாங்க அப்படின்னு அதுல வந்து நல்லா கழுவி, ஒரே தண்ணியில கழுவாக புது நல்ல தண்ணீர்ல கழுவி கொடுக்குற போன்ற விஷயங்களை அது ஒரு என்ஜிஓ பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய நல்ல, எங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் நாங்கள் படித்தோம், அந்த என்ஜிஓக்கள் செய்த அந்த விஷயங்கள். அதனால அந்த உணவகங்கள்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிறன்னா மக்களுடைய பயன்பாட்டுக்கு தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வேலை நடக்குது. அது தரமாக கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். விவசாயிகள்லாம் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அறிவிச்ச கடன் தள்ளுபடி இல்லை அப்படிலாம் பெரிய ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் அதான் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய நிறைய அறிவிப்புகள் தொடர்ந்து இந்த கடன் தள்ளுபடியை பற்றி, கூட்டுறவு கடன் தள்ளுபடியை பற்றிய அறிவிப்புகள் தொடர்ந்து வந்தால் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். ஏனென்றால் அது வந்து அவங்க எதிர்பார்க்கணும். அதனால 8,000 கோடி, அதாவது 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். 2,000 கோடி மட்டும்தான் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. 20,000 கோடி அளவுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டா நிறைய சிறு குறு விவசாயிகள் பலனடைஞ்சிருப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்ந்து எப்படி இருக்கு? தொடர்ந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நாங்கள் நிறைய எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் இருக்கு. ஜூன் 5 என்பது சுற்றுச்சூழல் நாள். சுற்றுச்சூழல்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்.
அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கறது தான். முதல்ல நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம பூமியில தானே இருக்கிறோம். பார்த்துருப்பீங்க அது போட்டோ, கூகுள் போட்டோலாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூ கலர், ப்ளூவா இருக்கும் இல்லையா? நீல கலரு, ஒரு மாதிரி நீல பச்சை கலர்ன மாதிரி இருக்கும். நீங்க உலகத்துடைய ஒரு போட்டோவை எடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்லயோ இல்ல சேட்டலைட் பிக்சரோ, இப்ப மேல ஸ்பேஸ் எல்லாம் போகுது இல்லையா, சேட்டலைட்ல இருந்து எடுப்பாங்க, அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும். ஏன் அவ்வளோ ப்ளூவா இருக்கு? நம்ம நிலத்துல தானே இருக்கோம், பச்சையா தானே இருக்கணும்னா, உலகம் வந்து 70% தண்ணீரால் சூழப்பட்டது, தண்ணீர். அதனாலதான் வந்து நீல கலர்ல தெரியுது. அப்புறமா தான் உள்ள மலைகளோ காடுகளோ டெசர்ட்னு சொல்றோம் இல்லையா, மணல் பரப்புகளை இதெல்லாம் நம்ம பார்க்கணும். மணல் பரப்பு, மேடு, பள்ளம், இதெல்லாமே வந்து 30% லேண்ட். ஸோ 70% வாட்டர், 30% லேண்ட் மாஸ். இந்த 30% லேண்ட் மாஸ்ல நமக்கு குடிக்கிறதுக்கு என்ன தண்ணி? 70% உப்பு தண்ணி. குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. 70% உப்பு தண்ணி குடிக்க முடியாது. மிச்சம் இருக்கிற 30% லேண்ட் மாஸ்ல இருக்கிற தண்ணி எவ்வளவு பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மி தான். அதுவே வந்து ஒரு 3% தான் இருக்கும். அந்த 3%ல 1% எங்க இருக்கு? ஸ்னோவர். நம்ம பார்த்துக்கோல கிளேஷியர்னு சொல்றாங்க, ஆர்டிக் ஸ்னோ. ஆர்டிக் தெரியல, ஆர்டிக் அண்டார்டிக் இருக்கு. மேல ஒரு துருவம் ஆர்டிக்கும், கீழே இன்னொரு அண்டார்டிக் துருவம் இருக்கு. அந்த துருவத்தில் இருக்கக்கூடிய கிளேஷியர்ஸ், பனி பாறைகளா அந்த நல்ல தண்ணி இருக்கு. அது நமக்கு எப்பயாவது வெளியிருந்தா உருகி வரும் கடல்ல. அதுதான் வந்து குடிக்கிறதுக்கு முடியும். ஆனா அதுவே பாறையா கிளேஷியர்னு சொல்றாங்க, அது ஒரு தனியா போயிருக்கு. மிச்சம் இருக்கிற 1%க்கும் கம்மியா இருக்கிற தண்ணி தான் ஆறு, குளம், நம்மளுடைய கிணறு, ஏரி, நல்ல தண்ணி. அது மட்டும்தான் நம்ம குடிக்க முடியும். நம்ம எதுக்க பேர் பெங்கால் ஓடுது, அங்க போய் தண்ணி குடிக்க முடியாது, ஏன்னா அது உப்பு தண்ணி. ஆனா நம்மளுடைய ஆறு குளங்கள்னா லேக்ஸ், பாண்ட்ஸ், ரிவர்ஸ், ஏரிகள், நம்மளுடைய கிணறுல தான் நல்ல தண்ணி கிடைக்குது. அது கிணறுல வர தண்ணி கூட நிலத்தடி நீர். கிரவுண்டு கீழே இருக்க நல்ல தண்ணி தானே, அதான் குழால வருது. நமக்கு கிரவுண்டு கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய நிலத்தடி நீர். இதெல்லாம் நல்லா வச்சுக்கணும் நம்ம. அதனாலதான் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வீணாக்க கூடாது. புதுசா ஒரு சொட்டு தண்ணீரை நம்மளால உருவாக்க முடியாது. புதுசாக ஒரே ஒரு சொட்டு நீரை கூட, நல்ல நீரை நம்மால் உருவாக்கவே முடியாது. அது இருக்கிற நீரை நம்ம சேமிக்க வேண்டும், அதை செலவு, அதாவது அதை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்ன ஆயிடுது? தண்ணி கிடையாது. பாதி ஊர்ல தண்ணி இல்ல, குளத்துல தண்ணி இல்ல, ஏரியில தண்ணி இல்ல, ஆறுல தண்ணி இல்ல, இப்ப கிணத்துலயும் தண்ணி இல்ல. போர் போட்டா கூட 1000 அடி போர் போட வேண்டிய நிலை. எங்க ஊர் தர்மபுரியில பாத்தீங்கன்னா 1000 அடி போர் போட்டாதான் தண்ணி போட்டோடனே கிடைக்காது. அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு. அப்ப தண்ணீரை நீங்க சேமிக்க வேண்டும். அதை சுற்றுச்சூழல் நாள உங்களுக்கான செய்தி. ஆனா நீங்க அந்த வேலையை இப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க. எப்படி நான் சொல்றேன். அதே சமயம் வெயில் தெரியும் இல்லையா? நம்ம கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றோம். காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங். நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு சோசியல் சயின்ஸ், என்வாயன்மெண்ட் சயின்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. புவி வெப்பமடைதல், அதே போல அதுதான் வந்து குளோபல் வார்மிங். ஏன்னா எவ்வளவு வெயில் இருக்கு. இந்த சம்மர்ல என்ன பண்ணீங்க? வெயில வெளில வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அரசாங்கத்திலேயே. அதிகமான வெயில் இருக்கிறது, யாரும் வெளியே வராதீங்க, 4 நாளுக்கு அவசியம் இருந்தாலும் நீங்கள் யாரும் வெளியே வர வேண்டாம், வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அவ்வளவு வெயில் கொடுமை. 32 டிகிரி, 34 டிகிரி எவ்வளவு போயிடுச்சு. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.